ஹே லவ்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஆஃப்டர் அ லாங் டைம் நம்ம இன்னைக்கு ஒரு சேலஞ்ச் வீடியோ தான் பார்க்க போறோம். அது என்ன வீடியோன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஸோ இந்த சேலஞ்ச் நம்ம எப்படி பண்ண போறோம்னா, நான் பிளைண்ட் ஃபோல்ட் போட்டுருவேன். எனக்கு முன்னாடி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜூசஸ், சிமிலர் டேஸ்ட்ல இருக்க மாதிரி ஜூசஸ் வச்சிருவாங்க. நான் ஒன்னொன்னா டேஸ்ட் பண்ணி எத்தனை பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறேன்றத பார்க்கலாம். ஸோ இந்த சேலஞ்சில் மொத்தம் 2 ரவுண்ட்ஸ் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் போகலாம். அதுக்கு முன்னாடி இதுதான் என்னோட பிளைண்ட் ஃபோல்ட். ஸோ இதை நான் போட்டுறேன். ஸோ கைஸ், இப்போ வந்து இங்கே அடுக்கிட்டாங்க. இப்போ நம்ம வந்து சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ எந்த சைட்லேருந்து போகணும்? லெஃப்ட். எனக்கு லெஃப்டா, உனக்கு லெஃப்டா? எனக்கு ரைட்டா? இதுவா? ஆமா. இதை நான் கையில் எடுத்துட்டு வரலாமா? ஓகேயா? ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம சிட் பண்ணிடலாம். எனக்கே டவுட்டா இருக்கு, இது ஃபேண்டாவா மிராண்டாவானே தெரியல. இப்பவே சொல்லணுமா ஆன்சர், இல்ல இன்னொரு வாட்டி சொல்லணும்? ஓகே, மிராண்டா. ஓகே, நெக்ஸ்ட் கரெக்ட்டா? ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் மிராண்டாங்க. இப்போ செகண்ட் ஜூஸ் டேஸ்ட் பண்ணிடலாம். இது வந்து ஃபெமிலியரா இருக்கு. மேபி நான் ரெகுலரா குடிக்கிற ஜூஸா இருக்கலாம். இதுவும் டவுட்டா இருக்கு. மாஜாவா? இது வந்து ஃப்ரூட்டி. நெக்ஸ்ட். ஓகேயா? இது நெக்ஸ்டா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் டேஸ்ட் பண்ணிடலாம். ஐயோ, ஃபேண்டா. எனக்கு மிராண்டா டேஸ்ட்டும் ஃபேண்டா டேஸ்ட்டும் ஒரே மாதிரி இருக்கு. அதனால மிராண்டா ஃபேண்டாவா, ஃபேண்டா மிராண்டாவான்னு கடைசியா பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? சிரப் மாதிரி இருக்கு. நான் டேஸ்ட் பண்ற மாதிரி தெரியல, குடிக்கிற மாதிரி இருக்கு லைட்டா. இது ஸ்லைஸ்ன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, ஸ்லைஸ். லாஸ்ட் டேஸ்ட் பண்ணிடலாம் கைஸ். எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு. இதுவும் மேங்கோ டேஸ்ட். ஸோ ஆல்ரெடி ஃப்ரூட்டி சொல்லிட்டேன், ஸ்லைஸ் சொல்லிட்டேன். இது மாஜா அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃபிக்ஸ் பண்ணிடுறேன் மாஜான்னு. இப்போ பிளைண்ட் ஃபோல்ட் ரிமூவ் பண்ணலாமா? ஆடியன்ஸ், நீங்க வந்து கெஸ் பண்ணுங்க நான் எத்தனை கரெக்டா சொல்லியிருக்கேன்ட்டு. நீங்க பார்த்திருப்பீங்க, ஸோ கெஸ் பண்ணுங்க. ஸோ கமெண்ட் செக்ஷன்ல நான் எத்தனை கரெக்டா சொல்லியிருக்கேன்றத சொல்லிடுங்க. ஓகே, இப்போ நான் பிளைண்ட் ஃபோல்டை ரிமூவ் பண்ணி பார்க்குறேன். ஓ மை காட், ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொல்லியிருந்தேன்? ஃபர்ஸ்ட் ஒன் மிராண்டா சொல்லியிருந்தேன்னா மிராண்டா சொல்லியிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட் கைஸ். செகண்ட் என்ன சொல்லியிருந்தேன்? ஃப்ரூட்டி தானே சொல்லியிருந்தேன். செகண்ட் ஒன்னும் கரெக்ட் கைஸ். தேர்ட் ஒன் வந்து ஃபேண்டா சொல்லியிருந்தேன். தேர்ட் ஒன்னும் கரெக்ட். ஃபோர்த் ஒன் வந்து தப்பு கைஸ். நான் வந்து ஸ்லைஸ் சொல்லிட்டேன், தப்பா கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ ஃபோர்த் ஒனுக்கு பாயிண்ட் கிடையாது. ஃபிஃப்த் ஒன்னும் தப்பா கெஸ் பண்ணிட்டேன், ஏன்னா நான் வந்து மாஜா சொல்லியிருந்தேன், பட் இது வந்து ஸ்லைஸ். ஸோ இதுக்கும் பாயிண்ட் இல்லை. ஸோ டோட்டலா 1 2 3 பாயிண்ட்ஸ் அவுட் ஆஃப் 5. இது ரெண்டு மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம செகண்ட் ரவுண்டுக்கு போகலாம். ஸோ கைஸ், இப்போ நம்ம செகண்ட் ரவுண்டுக்கு வந்துட்டோம். அதுக்கு முன்னாடி எனக்கு மாஜா மிராண்டா அதோட டேஸ்டே நம்ம அதுக்கு முன்னாடி தண்ணி குடிச்சுக்கலாம். ஓகே, இப்போ ஓகே. A few moments later.
சரி இப்போ செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். எத்தனை கரெக்டா கெஸ் பண்றது பார்க்கலாம். இதானே ஃபர்ஸ்ட்? ஆமா. ஓகே சிப் பண்ணி பார்க்கலாம். தெரியலன்னா எல்லாத்தையும் முடிச்சுட்டு கூட கட்சியை சொல்லுவோம். எப்படி சொல்லலாமா? ஓகே गाइस, இப்போ வந்து ரூல்ஸ் மாத்திட்டாங்க. அதனால நம்ம ஃபர்ஸ்ட் எல்லாத்தையுமே டேஸ்ட் பண்ணிடலாம். கடைசியா எது எது என்னன்றத சொல்லிடலாம். இது செகண்ட் ஒன்ல. ஓகே தெரிஞ்சிச்சுன்னா அப்பயே கூட சொல்லு. இல்ல, நான் வந்து ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் சொல்றேன். எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு. இதுவும் அதே மாதிரி தான் இருக்கு. சோ பேசிக்கா गाइस, இது எதுவுமே நான் என்னென்ன வாங்கியிருக்காங்கன்றத பார்க்கல. நான் பிளைண்டா வந்து இது என்ன டேஸ்ட்ன்றத மட்டும் தான் கண்டுபிடிக்கிறேன். சோ அப்படி பார்த்தா இது நாலுமே ஒரே டேஸ்ட்ல தான் இருக்கு. சரி ஓகே, இப்போ நம்ம செகண்ட் சிப் போயிடலாம். இப்போ நம்ம கெஸ் பண்ணலாமா பார்க்கலாம். இது வந்து பெப்சி. ஓகே, எனக்கு எல்லா டேஸ்ட்டுமே ஒரே மாதிரி இருக்கு. இது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. இது வந்து டயட் கோக்னு நினைக்கிறேன். சோ இது டயட் கோக். ஓகே, ஃபிக்ஸ் பண்ணிடலாம். தேர்டு இது தம்ஸ் அப். நெக்ஸ்ட் गाइस, இது வந்து பெப்சி. பெப்சி. எத்தனை பெப்சி சொல்லுவேன்? இது பெப்சி சொல்லிட்டேனா? அப்போ இது பெப்சி, இது டயட் கோக், இது தம்ஸ் அப், இது கோக். ஃபைனலா? ஃபைனல். ஓகே, இப்போ நம்ம வந்து அகைன் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல நான் எத்தனை கரெக்டா கண்டுபிடிச்சிருக்கேன்றத போட்டுருங்க गाइस. இப்போ வந்து நம்ம பிளைண்ட் ஃபோல்ட் ரிமூவ் பண்ணி எத்தனை கரெக்டா கெஸ் பண்ணிருக்கோம்ன்றத பார்க்கலாம். எது சொன்னேன்னு எனக்கே தெரியல. எத்தனை கரெக்டா கெஸ் பண்ணிருக்கோம்ன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது வந்து நான் பெப்சி சொன்னேன்னு நினைக்கிறேன்ல. ஸோ இது வந்து கோக். இதுக்கு நம்ம பாயிண்ட் கிடையாது, ஒரு பாயிண்ட் போயிடுச்சு. ஸோ இது வந்து 0 சுகர் கோக். இது நான் கரெக்டாக சொல்லிட்டேன். ஏன்னா இது டேஸ்டே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, எப்பவுமே குடிக்கிற மாதிரி இல்லை, ஏதோ ஒரு மாதிரி இருந்துச்சு கைஸ். ஸோ இது நான் கரெக்டாக சொல்லிட்டேன். ஸோ இதுக்கு ஒரு பாயிண்ட். இது வந்து தம்ஸ் அப் சொன்னேன் தானே, இது தம்ஸ் அப் சொல்லிட்டேன். ஸோ இது கரெக்டு. ஸோ இதுக்கு ஒரு பாயிண்ட். இது வந்து நான் கோக் சொல்லிட்டேன். ஸோ கோக்கும் பெப்சியும் நான் ஸ்வாப் பண்ணிட்டேன், அதனால அது மாறிடுச்சு. ஸோ இதுக்கு பாயிண்ட் இல்லை கைஸ். ஸோ டோட்டலாக அவுட் ஆஃப் 4க்கு 2 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ கைஸ், இந்த சேலஞ்சை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் ரவுண்டில் அவுட் ஆஃப் 5க்கு நம்ம 3 ஸ்கோர் பண்ணியிருந்தோம். செகண்ட் ரவுண்டில் அவுட் ஆஃப் 4க்கு நம்ம 2 ஸ்கோர் பண்ணியிருந்தோம். ஸோ இதுதான் ஃபைனல் ரிசல்ட்ஸு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்கள். அதே மாதிரி சேலஞ்சை நான் வந்து கரெக்டாக பண்ணுறேன். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை லவ்ஸ்.